கொனிச்சிவா, நான் தான் ரஞ்சித். ரீசெண்டாக நான் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு. அதாவது என்னென்னா, அப்படியே அந்த ரேடியோ கண்ட்ரோல் காரில் போயிட்டு யாருக்குமே சாக்லேட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வீடியோவை ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கேன். தமிழில் நான் பெருசாக பார்த்துருக்கேன். ஸோ நான் பார்த்துட்டு ஓகே தமிழ்லேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு நான் வந்து ஐ வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் அந்த சேனல்லேருந்தே ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு ஷர்ட் வாங்குகிற விலைக்கு நான் வந்து அந்த காரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து அந்த சேனலோட ஓனர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் உண்மை என்னென்னா, அதை ஃபஸ்ட் வாட்டி அந்த வீடியோ பார்க்கும் போதே எனக்கு தெரியும் அந்த காரு பில்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு என்னென்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து FPV ட்ரோன்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த காரும் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியும் அந்த காரோட பில்ட் காஸ்ட் எவ்வளோன்னு. ஸோ ஒரு ஷர்ட் காஸ்ட்டில் எப்படி பண்ண முடியும்னு ஐ வாஸ் ஷாக்ட். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, எப்படின்னு தெரியாது, எப்படி சொல்ல ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, அது உள்ளே போயிட்டு எதனா பண்ணணும், கோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அது எப்படி எவ்வளோ செலவாகும்னு சொல்ல போகிறோம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, ஒரு என்ன தான் இருக்கும்னு கிளிக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஒரு கோர்ஸ் செல் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கோர்ஸ் செல் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வழக்கமாக இப்போ தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாமே இப்போ என்ன நினச்சாங்கன்னா, நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாலே நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் குனி வச்சு ஒரு கோர்ஸ் விற்றுறணும். அதுதான் இப்போ இருக்க ஒரு ஃபார்முலா அது. ஸோ எனக்கு இதில் ஆர்சி வாரியர்கிட்ட இது பிடிக்காது என்னென்னா, இஸ் பிளேயிங் வித் இஸ் வேர்ட்ஸ். ஒரு சட்ட வேலையில் அந்த காரை பண்ண முடியும்னு சொல்லி அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் உள்ளே கூட்டு வந்து கிளிக் பண்ண வச்சுட்டு, ஆனால் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும் இது வந்து வெறும் சொல்கிறது மட்டும்தான், அந்த காரை செய்யறது இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரோ, ஒரு சட்டை வாங்குற வேலைக்கு காரை செய்ய முடியும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவாகும்னு இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவரே நம்ம சொல்லுவார், அதான் ப்ரோ நான் சொல்கிறேன் தானே சொன்னேன், உண்மையாகவே செய்கிறதுக்கு அவ்வளோ செலவாகும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ அவரோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி அவர் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்ல வர்றான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா உண்மையாகவே அந்த கார் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அது எப்படி பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து அவர் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னு ஃபஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஹலோ வாரியர்ஸ், உங்களுக்கும் இதே போல் ஆர்சி கார் வேணுமா? ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட சொன்னது, இந்தியாவிலே நீங்கள் மட்டும்தான் இந்த ஆர்சி காரை வச்சுருக்கீங்க. உண்மை என்னென்னா, இவர் வந்து இந்தியாவிலே இதை ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவருக்கு தான் இந்த ஃபேம் கிடச்சிருக்கு. உண்மை என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் நிறைய விஷயத்த முன்னாடியே பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஃபேம் கிடச்சிருக்காது. ஸோ இப்போ அதுக்கு அவர் பண்ணதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க பண்ணும்போது மேபி சில பேருக்கு அந்த ஃபேம் கிடச்சிருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி சொல்கிறது, டைமிங், லக்கு அதுவும் இருக்குது. ஸோ இவர் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டெல்லாம் கிடையாது. இவரே வந்து ஆல்ரெடி ஃபாரினில் இருக்கிறத பார்த்துட்டு தான் இங்கே வந்து போடுறாரு. ஓகேவா? ஆக்சுவலாக உண்மைன்னா இந்த ஐடியா எனக்கே ஆல்ரெடி இருந்திருக்கு, ஆனால் நான் போடல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து 3 யூடியூப் சேனல் இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான், இதை பண்ணணும் அதை பண்ணணும் கடைசியில் எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நானும், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இது பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நான் ட்ரோனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ரேடியோ கண்ட்ரோல் கார் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ரேடியோ கண்ட்ரோல் கார் எல்லாமே இருக்குது என்கிட்ட. ஸோ நான் நினச்சா ஈஸியாக முன்னாடியே எனக்கு ஐடியா இருந்தது, இவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐடியா இருந்தது, பட் அதை நான் பண்ணல. ஏன்னா சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ண மாதிரி எனக்கே தெரியும். ஸோ இதையும் எதுக்கு தண்டமாக உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு டைம் யூஸ் பண்ணணும்னு நான் விட்டுட்டேன். ஸோ இவர் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா இவர் ஃபேம் கிடச்சிது. ஓகே, ஐம் ஹாப்பி. யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க, அவருக்கு அந்த ஃபேம் கிடச்சிருக்கு, அவர் கன்சிஸ்டண்டாக போகிறாரு, குட். பட் இந்த மாதிரி அவங்க ஃபாலோவர்ஸையே யூஸ் பண்ணிட்டு அவங்க ஏமாத்துறவ நினைக்கும் போது தான் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட சேனல் 100K ஃபாலோவர்ஸ் வெறும் 15 ரீல்ஸில் வந்துச்சு, 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ஜஸ்ட் 15 ஷார்ட்ஸில் வந்துச்சு. ஓவரால் உங்களுக்கு 30 வீடியோஸில் 200+ மில்லியன் வியூஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, அவரே இது பண்ணிக்கிறாரு. ஸோ டோன்ட் ஷேர் யுவர் சீக்ரெட் அண்ட் டோன்ட் மேக் ஏ காம்படிட்டர் யுவர் செல்ஃப்னு சொன்னாங்க. அப்புறம் இது சீக்ரெட் உண்மை என்னன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே சீக்ரெட்லாம் கிடையாது. இவர் இது பேர் எனக்கு இன்னமும் எனக்கு புரியல எப்படி சீக்ரெட்டுன்னு. ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸுக்கு முடி ஓவராக கொட்டுது, இவ்வளோண்டு மூளை இருக்குன்னு, அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு இவ்வளோண்டு மூளை இருக்குன்னு கன்சிடர் பண்ணியிருந்தா கூட அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா
ஒரு 2 நிமிஷம் இன்டர்நெட்டில் தேடினாலே இது எப்படி பண்ணணும்னு ஒரு மொத்த இது வந்துடும். இது என்ன இதோட அட்வான்ஸாகவே வந்துடும். ஸோ அவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, இது வந்து உலகத்துலேயே ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறாரு, இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை சீக்கிரட்டுன்னு அவரே நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை அவரோட ஃபாலோவர்ஸுக்கெலாம் அவ்வளோதான் அறிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தெரியாது கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே சும்மா ஹவு டு மேக்குன்னு போட்டிருந்தாலே இவரோட நான் ஆல்ரெடி சொன்னல ஃபாரினில் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் அவங்களே எத்தனை ஃபாலோவர்ஸு எனக்கு தெரிஞ்சு 2-3 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களே வந்து வீடியோ போட்டாங்க இந்த கார் எப்படி பண்ணணும்னு. ஸோ இவர் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு அதுக்குள்ளே இது வந்து பெரிய சீக்ரெட்டு, நான் தான் இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஆள் ப்ளா அதுக்குள்ளே ஒரு கோர்ஸ், அதுக்குள்ளே கோர்ஸ் செல் பண்ணுறது. நான் உங்களுக்கு இந்த சீக்ரெட்டை ஒரு ஷர்ட் வாங்குற காசில் ரொம்ப ஈஸியாக சொல்லி தர போகிறேன். ஸோ இவர் சொல்கிற மாதிரி 1200 கொடுத்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் சட்டை வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி 1200 கொடுத்து சட்டை வாங்குற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கவங்க வந்து அந்த காரை செய்யறதுக்கு 1200 தான் ஆகும்னு நினச்சிக்கிட்டு அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அதை பார்க்குற அளவுக்கு ஒரு அறிவாளியாக இருப்பாங்களானும் எனக்கு தெரியலை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் இது பெருசாக ஆராய விரும்பலை இந்த வீடியோவை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து அவர் சொல்லி முடிச்சிட்டாரு 1200 அந்த எப்படி சொல்கிறது மட்டும் சொல்லுவாராம் அவர். அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே அவரே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்கு, இப்போ அதுலேயும் ஒரு கமிஷன். அதாவது இவரே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் அவரே கொடுத்துருவார், அவரே அசம்பிள் பண்ணி. அதான் சொல்ல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எப்படி பண்ணணும்னு. அது ஆல்ரெடி கோர்ஸுக்கு ஒரு 1200 சம்திங் அந்த மாதிரி கொடுத்து அது ஒன்று விற்ற வேண்டியது. அதுக்கப்புறம் அவரே ப்ராடக்ட் தரேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ராஃபிட் வச்சு அதில் ஒன்று அடிக்க வேண்டியது. ஓகே, இந்த வீடியோவில் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக அவர் என்ன மாதிரி அந்த காரை க்ரியேட் பண்ண போகிறாரோ அந்த கம்ப்ளீட் கைடு பார்க்க போகிறோம். ஃப்ரீயாகவே சொல்லி தரவும் போகிறேன், ப்ராடக்ட் என்ன தேவைன்னு சொல்ல போகிறேன், எல்லாமே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமும் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அது அவ்வளோ கொடுத்து பண்ணுறது வர்த்தா. ஸோ நம்ம அதை விட சிம்பிளாகவும் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னும் பார்க்குறோம் வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரேடியோ கண்ட்ரோல் காரு வித் கேமரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையே ஒரு ரேடியோ கண்ட்ரோல் கார். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணுற கார் பார்த்தீங்கன்னா MN99S, MNRCயோட MN99S. எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு அமேசானில் இருக்க காரு வாங்கி பண்ணலாம். ஆனால் நான் ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாய் கிரேட் ஆர்சிக்கும் ஒரு ஹாபி கிரேடு ஆர்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு டாய் கிரேடோட ஆர்சியோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், பாதி தூரம் போனோடனே கட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அதோட டெரைன்ஸே பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும், இங்கே ஓட்ட முடியும் இங்கே ஓட்ட முடியாது, அதனால இருக்கும். பட் ஹாபி கிரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டெரைனில் வேணால் ஓட்டலாம், எந்த ஆங்கிளில் வேணால் ஓட்டலாம். மேடு பள்ளம், ஸ்மூத்து, ஸ்பீடு, கண்ட்ரோலு, ப்ரொபோஷன் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஹாபி கிரேட் கார். அது மான்ஸ்டர் ட்ரக்காக இருக்கட்டும், ஹை ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி க்ராலராக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஸோ இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் ஏன் நான் ஹாபி கிரேடு காரை சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்காக இல்லை சும்மா அட்டென்ஷனுக்காக சும்மா கேமரா செட் பண்ணிட்டு ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணோம், அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம எல்லா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சும்மா ஒரு திடீர்னு அந்த அவசரத்தை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா போகிற போக்கில் அதை கை விட்டுருவாங்க, யூடியூப்பும் எழுத மூடிடுவாங்க. அதை நானும் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போனாலுமே ஒரு ஹாபி கிரேட் கார் இருக்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு யாருக்குமே காட்டாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சும்மா ரேடியோ கண்ட்ரோல் காரு இது உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் உழைக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் எல்லா ஃபெசிலிட்டியும் சஸ்பென்ஷன் இருக்குது, ப்ரொபோஷனல் ஸ்டேரிங் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாபி கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொபோஷனல். நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணனாலும் மூவ் பண்ணலாம். ஸ்லோவாக வேணாம்னா ஸ்லோவாக மூவ் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணலாம். அதான் மூவ் ஆகணும், இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். இந்த அளவுக்கு மூவ் ஆகணும், இந்த அளவுக்கு மூவ் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்போ வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லெவல் டெஸ்டர் இருக்குது என்கிட்ட ஃபோனில். எவ்வளோ லெவல்னு பார்த்தீங்கன்னா சாரி 61 டிகிரி
என்னோட இந்த மேடு வந்து மேடு பாருங்கள், 61 டிகிரி ஏறுது மேலே வண்டி. ஸோ ஐ ப்ரிஃபர் ஹாபி கிரேட் கார் ஓவர் நார்மல் டாய் கிரேட் கார். அது உங்களுக்கு அந்த FPV மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஐ மீன் யூடியூப்காக க்ரியேட் பண்ணுற காராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சும்மா வீட்டில் விளையாடுறதுக்காக இருக்கணும், ஹாபி கிரேடாக இருக்கிறதே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ யூ ஒன்ட் ரிக்ரெட். ஏன் வாங்கினீங்கன்னு கவலைப்பட மாட்டீங்க. டாய் கிரேட் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 10 நாளே உடச்சிருவீங்க. இது டியூரபிளும் கூட. டியூரபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சஸ்பென்ஷன், சொன்ன மாதிரி ஃபுல் சஸ்பென்ஷன். ஸோ ஐ ப்ரிஃபர் Mango ஹாபி கிரேட் கார். ஸோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது யூடியூப்காக மட்டும் இல்லாமல் உங்களோட என்ஜாய்மெண்ட்டு ஃபன்னு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா பெட்டர் கோ வித் ஹாபி கிரேட் RC கார். அது என்ன வேணா இருக்க முடியும், சொன்ன மாதிரி க்ராலர் ஆகட்டும் மாசிவம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஹாபி கிரேட் காரு எந்த காராக வேணா இருக்கட்டும், இந்தியன் வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ இல்லை RC வாரியர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரோ அந்த ப்ரைஸை விட நான் வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு செல் பண்ணுவேன். நாட் ஓன்லி RC கார். இந்த நம்ம பார்க்க போகிறது RC கார் தேவை சொன்ன ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு தேவை வந்து வீடியோ டிரான்ஸ்மிஷன். ஏன்னா நம்ம RC காருக்கு பின்னாடி கேமரா ஃபிட் பண்ணும்போது அந்த கேமராவில் என்ன காட்டுதுன்னு நம்ம வந்து லைவ் ஃபீடாக நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து DJI இன்டெக்ரா காகுல்ஸ். ஸோ நீங்கள் RC காரை ஓட்டிகிட்டு போகும்போது அது எங்கெங்கே போகுதுன்ற லைவ் வீடியோ வந்து உங்களுக்கு இதில் வந்துகிட்டே இருக்கும், டேரக்டாக சைடில் வந்து இம்போர்ட் பண்ணது. ஸோ இதுவுமே நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்தியன் வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட் காட்டி எவ்வளோ வேலை சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸோட நான் கம்மியாக பண்ணி தருவேன். ஸோ RC கார் தேவை, வீடியோ டிரான்ஸ்மிஷன் சிக்னல் தேவை. அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் தேவை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ கண்ட்ரோல் கார் கூட இந்த மாதிரியான டிரான்ஸ்மிட்டர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாய் கிரேடை விட அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த கடைக்குள்ளே பூந்து போகிறது இல்லை அந்த ரூம்குள்ளே பூந்து போகிறது அந்த மாதிரிலாம் போகும்போது ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில விஷயங்களை இந்த காரில் மாற்றணும். ஸோ ஆல்ரெடி இந்த காரோட டிஃபால்ட் ரிசீவர் எடுத்துகிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ மாஸ்டர் ELRS ரிசீவர் தான் இதில் நீங்கள் போடணும். இதுதான் ட்ரோனுக்கும் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரோனுக்கு நான் இதுவும் யூஸ் பண்ணுறேன், இப்போ இதுவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வெறும் இப்போ ஒரு ELRS ரிசீவர் இருந்தால் இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் இதில் இருக்க ட்ரோனில் இருக்க 1 மினிட் இதுதான் நான் யூஸ் பண்ணுற அந்த ட்ரோன். ஸோ இதில் வந்து இதில் கேமரா வருது பார்த்தீங்களா, இதில் கேமரா வருது. இது வந்து நான் கேடெக்ஸ் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேடெக்ஸ் கேமரா வந்து இந்த DJI காகுல்ஸ் இருக்குல்ல இது கூட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இதோட ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் கூட கனெக்ட் ஆகும். இந்த கேமரா சிஸ்டம் இந்த ரிசீவரை வந்து நம்ம வந்து இந்த காரில் ஃபிட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபிட் பண்ணுறது மூலமாக இந்த ஒரே ஒரு கண்ட்ரோலர் மூலமாகவே நீங்கள் வந்து காரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் அந்த ELRS ரிசீவர் யூஸ் பண்ணும்போது 1 மினிட் இதில் இங்கே செர்வோ வருது பார்த்தீங்களா, செர்வோ. இந்த செர்வோ மாதிரி நீங்கள் இங்கே மேலே இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ELRSலேயே 6 சேனல் 12 சேனல் அந்த மாதிரிலாம் இருக்கும். 6 சேனல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு அது ஒரு சேனல், திரும்புறதுக்கு ஒரு சேனல். ஸோ நீங்கள் இந்த ஹெட்டு திரும்புறதுக்கு அந்த ஆர்ன் அடிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் வேறு சேனல் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஹவு டு யூஸ் ELRS ரிசீவர் அண்ட் கண்ட்ரோலர்னு போட்டிங்கன்னா நிறையா அவங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து இந்த காரில் எப்படி கேமரா ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தட் வந்து அந்த FPV மெத்தட். இந்த FPV மெத்தடில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இந்த DJI வீடியோ சிஸ்டமும் யூஸ் பண்ணலாம், இல்லை கேடெக்ஸ் அந்த மாதிரி சிஸ்டமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து இதில் இருக்க வீடியோவை கல்ட்டிலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் ட்ரோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரோன் யூஸ் பண்ணாதவங்க வெறும் ட்ரோன் வாங்காமல் வெறும் இந்த வீடியோ சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ண போதும். இந்த வீடியோ சிஸ்டம் மேலே இப்போ நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி நான் அது ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இதை நீங்கள் வந்து இப்படி தலையில் மாட்டிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். இது நெட் இருக்குல்ல, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இது உள்ளே தெரியுமான்னு தெரியல. அதான் லோட் ஆகும். ஸ்க்ரீன் லோட் ஆகிடுச்சா? இப்போ வந்து நம்ம அந்த கேமரா இருக்குல்ல, கார் இருக்குது கேமரா, அதுக்கு பேட்ரிஸ் தேவை. நான் வந்து இந்த டாட்டூ அந்த பேட்ரிஸ் பேட்ரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் வெப்சைட்ஸில் எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்களோ அதை விட கம்மியான ப்ரைஸில் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு தருவேன். எல்லாமே சைனாவிலேருந்து எதை வேணால் இம்போர்ட் பண்ணி தருவேன். இந்தியன் வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதை விட கம்மியாக. இல்லை ஆர்சி வாரியரோட வீடியோ பார்த்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு தெரியாமல் அந்த கோர்ஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா அவரோட பையிங் லிங்க்லாம் கொடுப்பாரு. அந்த பையிங் லிங்க்கில் அவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரோ அதை விட கம்மியான ப்ரைஸுக்கு நான் உங்களுக்கு தருவேன், ப்ராமிஸ். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த கார் மேலே வச்சுருந்த அந்த கேமராவுக்கு பவர் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இன்டெக்ராவை வந்து அது கூட கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பேட்ரி செட் பண்ணியாச்சு. பேட்ரி செட் பண்ணி க்ளோஸும் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இந்த ட்ரோனோட வீடியோஸ் நல்ல இப்போதைக்கு நான் ட்ரோன் வச்சுருக்கேன். பட் ட்ரோன் வைக்க தேவையில்லை. ஏன்னா நான் சொன்னேன் இந்த வீடியோ சிஸ்டம் இருக்குல்ல, இதுக்குள்ளே இங்கே தெரியுதுல்ல இந்த வீடியோ சிஸ்டம், இந்த வீடியோ சிஸ்டம் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இந்த வீடியோ சிஸ்டம் வந்து இந்த கேமராவோடே வந்துடும். ஸோ இந்த வீடியோ சிஸ்டம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த இஎஸ்சி எல்லாமே இது வந்து ஆல் இன் ஒன். ஸோ இது மொத்தமாக வந்துடும். ஸோ நீங்கள் வெறும் இந்த வீடியோ சிஸ்டம் மட்டும் வாங்கினாலும் போதும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐஓ ஆல் இன் ஒன் சொல்லுவாங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரோன் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இதுவே வச்சுருக்கேன் நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் இந்த கார் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவை வெறும் இந்த கேடக்ஸு இல்லை ரன்கேமு இல்லை DJI O3 O4 எந்த ஏர் யூனிட்டோ அது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவைன்னா ஐ மீன் நீங்கள் இதை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு கார் ஆன் பண்ணிட்டா கார் ஆன் பண்ணியாச்சு. என் சட்டை பார்த்தீங்களா, பகிடி தலக்காணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சேர் போட்டால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு பகிடி தலக்காணி போட்டு வாங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறமா இப்போதைக்கு அந்த காரோட இது எடுத்துப்போம். இப்போ நான் ஆல்ரெடி இப்போ நான் அந்த ட்ரோனில் பேட்ரி கனெக்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி இது செட் பண்ணதுனால இப்போ வந்து நம்ம இது கூட இது கனெக்ட் ஆகிடுச்சான்னு மட்டும் பார்த்துப்போம். இந்த கேமரா இது வந்து தெரியுதா உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் பெட்ரூம் அது தெரியுதா, இங்கே இதுவும் தெரியும். நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் எல்லாத்தையும். இந்த ரெக்கார்டு பட்டனை அமுத்திட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபீடு இப்போ தெரியுறது வந்து இந்த DJI காதுலேருந்து வர ஃபீடு. ராஜி 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 கதை தர மாட்டேங்கிறான். ராஜி ராஜி கதை தரேன். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அது வெளில வரதுக்கு வண்டி, இந்த வண்டி வெளில வரதுக்கு இவரோட தான் இவங்கதான் மாமா. ஹாய் சொல்லுங்க. கேமரா இதெல்லாம் தெரியுது பைத்தியம். கேமரா மூக்கு நோண்டி நிற்பியா?
வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இது அவ்வளோ பெரிய உலக சமயம் எனக்கு தெரியல. போயிது. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டாக எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பெரிய சீக்ரெட்டாக தெரியுதா? எனக்கு ஒரு சீக்ரெட்டாக தெரியல. ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஃபீட் பண்ணுறது 1080p, ஐ மீன் அந்த ரெசல்யூஷன்லாம் கொடுக்குது. நீங்கள் யூடியூப்லலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்னா பண்ண வேண்டியது வெறும் சிம்பிள். இன்னொன்று DJI Action 2 நான் யூஸ் பண்ணுறது. DJI Action 2 யூஸ் பண்ணால் சில பேர் அப்படி GoPro இருக்கலாம். GoPro நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் GoPro. நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் ட்ரோன் யூஸ் பண்ணுறதால ட்ரோனுக்கு நான் வந்து இந்த கேமரா தான் ஃபிட் பண்ணுவேன். இன்னும் லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி vloggingக்கு இது ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம், சார்ஜ் ஆகும், இண்டிபெண்டன்ட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு ஒரு இது வேறு தருவாங்க, ஒரு செயின் மாதிரி தருவாங்க. அது நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு vlogகும் எடுக்கலாம். GoPro அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ உங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபீடுக்கு வந்து இந்த கேமராஸும், ஐ மீன் இந்த கார் இருக்குல்ல, இந்த காருக்கு பேக் சைடில் இப்போ நீங்கள் இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஹை ரெசல்யூஷனில் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். 2 கேமரா. ஒரு கேமரா வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் லைவ் ஃபீட் ஆகிறதுக்கு இந்த கேமராவும் அந்த வீடியோ ட்ரான்ஸ்மிஷன் கேமராவும். இது வந்து வெறும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 4Kல. இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும், தெரியுதா? இது வந்து வெறும் வீடியோ ரெக்கார்டுக்கு மட்டும். இப்போ எனக்கு போய் நீங்கள் சாக்லேட் கொடுக்குறீங்க, இல்லை அந்த மாதிரி எதனா ஒரு கண்டென்ட் பண்ணுறீங்க, அதை வந்து யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன், இதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு இது போடும்போது, ஐ மீன் இதை வச்சுட்டு ஹை ரெசல்யூஷன் போதும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டை உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ, அது செட் பண்ணணும். நான் என்ன செட் பண்ணல, இதுக்கு உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. சாரி, இது வேறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் வந்து அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன்ல, வீடியோ டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஹை ரெசல்யூஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த நான் போட்டிருந்த இந்த 1080p ட்ரான்ஸ்லேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் லைவ் ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ஜஸ்ட் சிம்பிள். உங்களுக்கு தேவை ஒரு கேடக்ஸ் வீடியோ ட்ரான்ஸ்மிஷனு சிஸ்டம், ஆர் ரன் கேமு, அப்படி இல்லைன்னா DJI ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அப்புறமா கண்ட்ரோலருக்கு, இந்த கண்ட்ரோலரு உங்களுக்கு நீங்கள் ஹாபி கிரேடு RC கார் வாங்கினீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் போதும் மோஸ்ட்டாக. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. இது எதுக்கு சீக்ரெட்டுன்னு அவர் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் மீ. பை.